மாவட்டம் பொன்னேரி, சோழவரம், செங்குன்றம், புழல் சுற்றுவட்டார இடங்களில் பரவலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல், சோழவரம், கண்ணன்கோட்டை ஏரிகளுக்கு மீண்டும் நீர்வரத்து வர துவங்கியுள்ளது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து 604 கன அடியாக உள்ள நிலையில் சென்னை குடிநீருக்காக வினாடிக்கு 132 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. சோழவரம் ஏரிக்கு மீண்டும் 49 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கண்ணன்கோட்டை ஏரிக்கு நீர்வரத்து 80 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் ஏரிகளில் நீர் இருப்பு மெல்ல அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணை வழியாக அதிக அளவு உபரி நீர் வெளியேறி வருவதால் அணைக்கு வர சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனை அணை வழியாக 1020 கன அடி நீர் வெளியேறி வரும் நிலையில் அணை மூடப்பட்டுள்ளது. குளிக்க, மீன்பிடிக்க, பரிசல் பயணம் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் மங்களூர் கிராமத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் மங்களூர் கடை வீதி பகுதியில் உள்ள தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் உரிய வடிகால் வாய்க்கால் இல்லாததால் மழை நீரானது வீட்டிற்குள் புகுந்தது. இதன் காரணமாக அப்பகுதியில் இருந்து 2 வீடுகளின் சுவர்கள் இடிந்து சேதமடைந்தது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் திட்டக்குடி அருகே உள்ள வதிஷ்டபுரத்தில் சுப்பிரமணியன், வனிதா தம்பதியினரின் வீட்டிற்குள் சாக்கடை நீர் புகுந்து பொருட்கள் முழுவதும் சேதமானது. வனிதா தனது கைக்குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு வீட்டிற்குள் புகுந்த சாக்கடை நீரை அகற்றும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ஏலகிரி அத்தனாவூரை சேர்ந்த பிரகதீஸ்வரன் தனது குடும்பத்தினருடன் காரில் சென்றபோது வடபுதுப்பட்டு என்ற பகுதியில் கார் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்தது. இதில் பிரகதீஸ்வரன் தாயார் திலகம் உயிரிழந்தார். 2 காயமடைந்தனர். விபத்துக்குள்ளான காரில் மோதாமல் இருக்க பின்னால் வந்த ஆம்னி வேன் சாலையில் நிறுத்தப்பட்ட போது அங்கு வந்த சுற்றுலா வேன் மோதியது. இதில் வேனில் பயணம் செய்த 8 பேர் காயமடைந்தனர். மாவட்டம் அஞ்சட்டி வனப்பகுதி சாலையில் காட்டு யானை நின்று கொண்டிருந்ததாக வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சில இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் காட்டு யானையில் அருகே சென்று செல்ஃபி எடுத்தனர். அவர்களை விரட்டிய காட்டு யானை சிறிது நேரத்திற்கு பின் வனப்பகுதிக்குள் சென்றதால் போக்குவரத்து சீரடைந்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தனியார் கல்லூரி பேருந்து, சொகுசு பேருந்து மற்றும் கார் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. கல்லூரி பேருந்தில் பயணம் செய்த 20 மாணவிகள், தனியார் பேருந்து மற்றும் காரில் பயணம் செய்த 50க்கும் மேற்பட்டோர் காயமின்றி உயிர் தப்பினர். மிதமான மழை பெய்ததால் வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டில் நற்பணி மன்ற அலுவலகத்தை நகராட்சி பொறுப்பு ஆணையர் மூடியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய 5 கவுன்சிலர்களை போலீசார் கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நற்பணி மன்ற உறுப்பினர்கள், பாஜகவினர் உள்ளிட்டோர் கொட்டும் மழையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவையில் கடந்த 9ஆம் தேதி இரவு இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் நிலை தடுமாறி விழுந்த இருசக்கர வாகன ஓட்டுநர் லாரியின் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் இந்த விபத்துக்கான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 1 முதல்நிலை தேர்வை 2,38,247 பேர் எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 90 பணியிடங்களுக்கான தேர்வை எழுத 2,38,255 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதில் 8 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு 2,38,247 பேர் தேர்வை எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முதல்நிலை எழுத்துத் தேர்வு நாளை நடைபெறும் நிலையில் தமிழகம் முழுவதும் 797 மையங்களும், சென்னையில் 124 மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து காங்கிரஸ் கட்சியினர் பொய் குற்றச்சாட்டுகளை பரப்புவதை நிறுத்த வேண்டும் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் எச்சரித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக தனித்து நிற்க தயார் என்றும் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் கட்சியினர் வீண் குற்றச்சாட்டுகளை நிறுத்தாவிட்டால்
உருவ பொம்மை எரிப்பு, சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்த நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழருவி மணியன் பெயரில் போலி முகநூல் பக்கத்தை உருவாக்கி அதில் அவதூறு செய்திகள் பதிவிடுவதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காமராஜ் மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் குமரையா என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் தமிழருவி மணியன் என்ற பெயரில் போலி முகநூல் கணக்கு உருவாக்கப்பட்டு தவறான செய்திகள் பதிவிடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மாமதுரை திருவிழாவை முன்னிட்டு சுவர்களில் பாரம்பரிய ஓவியங்கள் தீட்டும் நிகழ்ச்சியை மேயர் இந்திராணி பொன் வசந்தம் தொடங்கி வைத்தார். மதுரையில் ஆகஸ்ட் 8 முதல் 11ஆம் தேதி வரை மாமதுரை திருவிழா நடைபெறுகிறது. இதையொட்டி மதுரையின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரங்களை பறைசாற்றும் வகையிலான ஓவியங்களை சுவர்களில் வரையும் நிகழ்வை மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன் வசந்தம், மாநகராட்சி ஆணையர், துணை மேயர் ஆகியோர் துவங்கி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வேளானூரணி கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தங்கள் கிராமத்திலேயே பள்ளிக்கூடம் அமைக்க வேண்டும் என கடந்த 26 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தோளில்லா காலனி தொழிற்சாலை அமைப்பதற்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து 5 கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தொழிற்சாலை அமைய உள்ள இடங்களில் உளுந்தூர்பேட்டை வட்டம் சாத்தனூர் கிராமம் மற்றும் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் கூந்தலூர், காச்சக்குடி, எரஞ்சி, குருபீடபுரம், ஆசனூர் ஆகிய கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களை செட்கோ மூலம் கையகப்படுத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கள்ளக்குறிச்சி வட்டாட்சியரை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உங்க வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு ஆகுதுன்னு வச்சுங்க, எப்படி துடிப்பீங்க? அதே உங்களுக்கு பூர்வீக நிலம் ஃபுல்லா குறை சொல்லி நாங்க வரல, எங்களை பாதுகாத்து கொடுங்கன்னு தான் மட்டும் நாங்க நிலம் வந்து கொடுக்க விரும்பல. எங்களுக்கு வாழ்வாதாரம் தான் மீறினா படத்துக்கு. மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அரசு ஊழியர் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் 3 மணி நேரம் காக்க வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பெண் அரசு ஊழியரான சுந்தரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். துறை ரீதியிலான விசாரணை கோப்புகளில் கையெழுத்திடுவதற்காக சுந்தரி அழைக்கப்பட்டிருந்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த சுந்தரி ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அழைத்து வரப்பட்டார். ஆனால் அவரிடம் கையெழுத்து பெற அலுவலர்கள் வராததால் அவர் 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆம்புலன்ஸ்லேயே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, சோழவரம், செங்குன்றம், புழல் சுற்றுவட்டார இடங்களில் பரவலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல், சோழவரம், கண்ணன்கோட்டை ஏரிகளுக்கு மீண்டும் நீர்வரத்து வர துவங்கியுள்ளது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து 604 கன அடியாக உள்ள நிலையில் சென்னை குடிநீருக்காக வினாடிக்கு 132 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. சோழவரம் ஏரிக்கு மீண்டும் 49 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கண்ணன்கோட்டை ஏரிக்கு நீர்வரத்து 80 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் ஏரிகளில் நீர் இருப்பு மெல்ல அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழை காரணமாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணை வழியாக அதிக அளவு உபரி நீர் வெளியேறி வருவதால் அணைக்கு வர சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனை அணை வழியாக 1020 கன அடி நீர் வெளியேறி வரும் நிலையில் அணை மூடப்பட்டுள்ளது. குளிக்க, மீன்பிடிக்க, பரிசல் பயணம் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் மங்களூர் கிராமத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் மங்களூர் கடை வீதி பகுதியில் உள்ள தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் உரிய வடிகால் வாய்க்கால் இல்லாததால் மழை நீரானது வீட்டிற்குள் புகுந்தது. இதன் காரணமாக அப்பகுதியில் இருந்து 2 வீடுகளின் சுவர்கள் இடிந்து சேதமடைந்தது.